ஐயா ரொம்ப சந்தோஷம். இல்ல அப்பனுக்கே பாடம் சொன்னா முருகன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆசிரியருக்கே பாடம் சொல்ல வந்திருக்குயா ஒரு பொண்ணு. அம்மா சீமா தூளுமா தூளு. ஐயா நான் ஃபுட்பாலில் நின்று காற்று வாங்கிட்டு போயிருந்து டோஸ் வாங்கியிருந்தேன்னா நான் சந்தோஷப்படுவேன். நடுவில் போய் ரொட்டி மாதிரி அடுக்கி வச்சுட்டு காற்று இல்லாமல் துட்டு கொடுத்துட்டு திட்டு வாங்கினேன் பாருங்க ஐயா. அதைத்தாங்க ஐயா நினச்சி நான் நொந்து போய் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வழியா பஸ் வந்து திருவண்ணாமலையில் வந்து இறங்கிட்டேங்க ஐயா. சரிங்க ஐயா. அப்படி ரோட்டை கிராஸ் பண்ணலான்னு திரும்பினேன். நம்ம இளைஞர் பட்டாளத்தில் ஒரு நபர் சும்மா சர்ன்னு போனாருங்க ஐயா டிவிஎஸ் வீட்டில். அப்படியே என்னை இடிச்சு தள்ளிட்டு போற மாதிரி போனாரு. இவர் போனது என்னை இடிக்கிறதுக்கு வச்சு கூட நான் கவலைப்படல ஐயா. நேர போன வேகத்தில் சர்ன்னு லாரி டயர்ல படுத்து போனோம்னு பயந்துகிட்டு தான் டே பார்த்து போடான்னு சொன்னேன். அவன் நல்லதுக்கு தான் மனித நேயத்தோடு சொன்னாங்க ஐயா. அவன் போனவன் நேராக போய் திரும்பி வந்தாங்க ஐயா. கிட்ட வந்தவன் சொன்னா, ஏய் என்ன அட்வைஸா? பையன் கேட்குறாங்க ஐயா அட்வைஸா? எத்தனை பேர் கிளம்பி வந்துட்டீங்க? தலையில ஒரு முடி வெள்ளையா வந்துட்டா அட்வைஸ் பண்ணிடுயா? ஒழுங்கா போய் ஊட்ட சேர்றத பாரு. உங்க அப்பாவோ அம்மாவோ அல்லது உன்னை கண்டிக்க வேண்டிய அந்த நேரத்தில் இருக்கிற ஆர்டிஓ ஆபீசரோ கேட்டா இந்த பதில சொல்லுவியா நீ? ஐயா நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கீங்க. நீங்க இந்த காலத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களையாவது கொஞ்சம் மரியாதையோட திட்டுறான் சார். அப்பா அம்மாக்களை பல இளைஞர்கள் கண்ணா புண்ணான்னு திட்டுறான் சார். இதை எங்க போய் சொல்றது சார்? இப்பேற்பட்ட அயோக்கியத்தனத்தை எல்லாத்தையும் பண்றதுக்கு அடிப்படை ஒரே காரணம் தான். தனி மனித ஒழுக்கம் கெட்டு போனதுதான் காரணம். முடிவுக்கு வந்துட்டேன் சார். சரி என்ன பண்ண போறேன் தெரியுங்களா? போங்க சார், நாடாவது மன்னனாவது இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு நடந்துகிட்டான்னு சொன்னா யாரையும் கடத்த தேவையில்லை சார், தானா முன்னேறிடும் சார். அதை பத்தி தான் சார் பேச வந்திருக்கேன். அண்ணே, காலையில சூரியன் உதிச்சதும் எல்லா குடும்ப பெண்களும் அட்டெண்டன்ஸ் போடுறாங்க. வேலைக்கு போற பெண்கள் தானே அட்டெண்டன்ஸ் போடுவாங்க. இது என்ன குடும்ப பெண்கள் அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்க வாசல்ல போற அந்த கோலத்தை தாங்க நான் சொன்னேன். சரிம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன், என் வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு சிம்பாலிக்கா சொல்றது தாங்க அந்த கோலம். ஆனா நான் காலையில கண்ணு முழிச்ச உடனே என்ன தெரியுங்களா நினைப்பேன்? இன்னைக்கு மகளிர் காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் வந்து என் வீட்டை கதவு தட்டுமா, இல்லை இன்னைக்கு என் டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரர் வருவாரா, கோர்ட்டுலேருந்து சம்மன் வருமா, இல்லை வந்து எங்கன்னா வந்து எஸ்பி ஆஃபீஸ் டிஎஸ்பி ஆஃபீஸில் இருந்து என்கொயரி வருமா, இப்படி தாங்க நான் காலையில் கண்ணு முழிப்பேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து நாடு கடத்துன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க. ஆனால் நான் யாரையும் நாடு கடத்த போகிறதில்ல. அண்ணே, நானும் டீச்சர், ஓகே, எங்கள் அம்மாவும் டீச்சர், ஓகே. எங்கள் அப்பாங்க இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவை வாழை வெட்டியாக ஆக்கிட்டு வெளியில் போயிட்டார். எங்கள் அம்மா நெருப்பாக இருந்து பொறுப்பாக என்னையும் எங்கள் அண்ணனையும் வளர்த்துனாங்க, படிக்க வச்சாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேலை வெட்டி இல்லாமல் வீணாக சுற்றி திரிகிற ஒரு இளைஞர் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தைன்னு வந்தார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போன அன்னைக்கு நல்ல மழை. அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் பார்த்தா 4 குட்டிச்சவருக்கு மேலே 4 கூரை இருந்தது. கொடையை பிடிச்சிக்கிட்டு மூளையில் உட்காந்துட்டு இருந்தேன். 10 ஏக்கரா நிலம் இருக்குங்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கீங்களே மாமா என்னான்னு கேட்டேன். 10 ஏக்கரா நிலம் இருக்குன்னு யார் சொன்னது? எனக்கு 1 ஏக்கரா தான் இருக்குது, 7 பேருக்கு பாகம்னாரு. நான் படித்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், சொல்லக்கூடாது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்மா வீட்டில் போய் நான் சொல்லி அவங்க வீட்டிலேருந்து காசு வாங்கி தாங்க நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வேலை கிடச்சிது. ஆஹா, இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சேன். அப்போ நான் வந்து தாய்மையும் அடைஞ்சேன். 2 குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு இருந்தேங்க. 1 மாதம் கத்தி நான் கையில் சம்பள கவரை வாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டேன். 1 மாதம் கத்திருக்கோம் நம்ம உழைப்பு, இதில் கொஞ்சம் காசு எடுத்து, அதிகமாக இல்லைங்க கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கே உள்ள ஆசை, ஒரு 1,000 ரூபாய்க்கு விபூதி பாக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சேன். அப்புறமா யோசித்தேன், அவர் வேலைக்கு போகல, சம்பாதிக்கல, இந்த காசை நான் அவரை கேட்காம எடுத்து நான் செலவு பண்ணிட்டேன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒன்று வந்து இந்த குடும்பம் குட்டிச்சேர ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த கவரை கொண்டு போய் பக்கத்தில் இந்த மாரியம்மன் கோயிலில் வச்சு சாமி கும்பிட்டு பூசாரி கொடுக்குற விபூதியை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டு அந்த கவரை கொண்டு வந்து கொடுத்தேங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் கொடுத்தேன்.
ஒரு முழம் பூ வாங்கிறதா இருந்தாலும் அவர் முகத்தை பார்த்து அவர் வாங்கி கொடுத்தாதான் நான் தலையில் வச்சுப்பேன். அப்படி தான் வாழ்ந்தேன். அப்போ தாங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்தது. ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்று பணத்தை கொடுக்கணும், இல்லை பதவியை கொடுக்கணும்பாங்க. நான் பணத்தை கொடுத்து அவரை தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. எந்த கஷ்டத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்லிட்டு இவர்கிட்டேருந்து நம்ம போயிட்டோன்னா வாழா வெட்டி ப்ளஸ் இன்னொரு வாழா வெட்டியா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ 4 லட்சம் போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வரலன்னா நீ அதே லிஸ்ட்டில் தான் போய் சேருவ, போய் வாங்கிட்டு வான்னாரு. ஓடுனேன். எங்கள் அண்ணன், நீங்கள் எத்தனையோ படத்தில் நீங்கள் நடித்து காமிச்சிருக்கீங்க, நான் பாசத்தில் அப்படியே நெகிழ்ந்து போய் சொல்கிறேன். என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் வாழா வெட்டிகள்லாம் உயிரோடையே இருக்காங்க. அத்தனை பணத்தையும் அப்படியே எங்கள் அம்மா ரிட்டையர்மெண்ட்டு பணம் 4 லட்ச ரூபாய் 3,85,000 மஞ்சள் பையில் போட்டு அப்படியே கொடுத்தாரு. கொண்டு வந்து இந்தாங்க மாமான்னு கொடுத்தேன். நீ 2வது குழந்தை வயிற்றில் வச்சுட்டு இருக்கிற, உன் பேரில் போட வேணாம், என் பேர்லேயே போட்டுக்கிறேன்னு ஜாயின் அக்கௌண்ட் கூட வேணான்னு அவர் பேரில் போட்டுக்கிட்டாருங்க. நான் கேட்கவே இல்லை. ஒரு வீட்டை கட்டினார். 7 பேருக்கு பாகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் ஒரு வீட்டை கட்டினார். கிரகப்பிரவேச அன்னைக்கு சொன்னார், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ செத்து போன். இனிமே நான் அவன் கூட இருக்க மாட்டேன், எனக்கு வேற ஒருத்தி தான் முக்கியம்னாரு. அன்னைக்கு இடி என் தலையில் கூட இல்லைங்க, நான் என் இதயத்தில் இறங்குச்சு. நான் ஹார்ட் பேஷண்ட்டு, ஃபஸ்ட்டு அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்த மனுஷன் தலகாணியை தூக்கி மூஞ்சில் வச்சு ஒரே அமுக்குறாரு. சாவடிச்சு உன்னை தூக்கி செப்டி டேங்கில் போட்டுருவேன். செத்து போயணும்னு நினச்சேங்க. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுக்கிட்டு திருக்கோயிலூர் மெடிக்கல் ஸ்டாப்பு, மணலூர்பேட்டை மெடிக்கல் ஸ்டாப்பு, திருவண்ணாமலையில் ஒரு மெடிக்கல் ஸ்டாப் விடாமல் 5 மாத்திரையா 60 மாத்திரை வாங்கினேன். பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் பெரிய குழந்தைய விட்டேன். சின்ன குழந்தைய தூக்கி பக்கத்து ஊரில் இருக்கிற எங்கள் அண்ணன் கிட்ட விட்டேன். பால் குடிக்கிற குழந்தை செத்து போகிற எண்ணம் மாறி போயிடுமேன்னு என் குழந்தைங்கள நினச்சேன். அந்த சாவுக்கு வந்த கூட்டத்திலேயே ஒரு பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு அப்பா கிட்ட என் குழந்தைய விட்டுட்டு நான் ஏன் செத்து போகணும்? போராடணும்னுங்களே, உயிரை காப்பாற்றிக்கணும்னு நேராக மகளிர் காவல் நிலையம் போனேன். அம்மா இந்த மாதிரிலாம் நடக்குது, என் புருஷன் என்னை கொல்ல வராரு, நீங்கள் கேஸ் போடுங்கன்னு கேஸ் பதிவு பண்ணாங்கன்னா 15 நாள் ரிமாண்டில் உள்ளே இருந்தார். 15 நாள் கழித்து வெளியில் எதுனா திரும்பி வருவாருன்னு பார்த்தேன். இன்றைக்கி திருக்கோயிலூர் கோர்ட்டில் வந்து வரதட்சணை கேஸ் நடந்துகிட்ருக்குதுங்க. வெளியில் வந்தார். 7 வக்கீல் இன்னைய வரைக்கும் வச்சுருக்கிறாரு. அவர் செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சும் 7 வக்கீல் அவருக்காக வாதாடிட்டு இருக்கிறாங்க. பிரிஞ்சு போன கணவன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுனா பூ வாங்கிட்டு வருவான், புடவை வாங்கிட்டு வருவான். என் புருஷன் வீச்சுருவா வாங்கிட்டு வந்தார். கேட்டை தாள் போட்டுட்டு உள்ள குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறேன். இங்கேருந்து அடித்தாருங்க. தலையில் அடிபட்டுச்சு, மூளையில் அடிபட்டுருச்சு. இன்றைக்கி நான் ஒரு வலிப்பு நோயாளி. போராடுங்கிறீங்க, பொங்கியலுங்கிறீங்க. எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களோ? அவர் தப்பு பண்ணார், நான் கேஸ் போட்டேன். எப்படி என் கையில் செங்கோலை கொடுத்துருக்குறீங்களோ அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு துலாக்கோலை வச்சேன். கட்டின கணவனே தப்பு பண்ணாலும் சட்டப்படி அவர் தண்டனை அனுபவிக்கணும்னு நான் கோர்ட்டுக்கு போனேன். என் குழந்தைங்க என்னங்க பண்ணுச்சு? அந்த குழந்தைங்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்குற பட்டம் என்ன தெரியுமா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் புள்ள. எங்கள் அம்மா வயசான காலத்தில் எல்லா பொருளையும் இழந்துட்டு இன்றைக்கி மணலூர்பேட்டை ஸ்டேஷனில் போய் என்கொயரிக்கு நிற்கிறாங்க அவர் கொடுத்த பொய் வழக்குனால. எங்கள் அண்ணன் எல்லா பொருளையும் கொடுத்துட்டு தொழில் ஆரம்பிக்க முடியாமல், கல்யாணம் பண்ண முடியாமல், இன்றைக்கி சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு எனக்காக தியாகம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் மேலே இது வரைக்கும் 4-5 கேஸு கொலை பண்ண வரான்னு கொடுத்துருக்குறாரு. இன்றைக்கி நான் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்னேன்னா அங்கே இருந்த ஏடிஎஸ்பி என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு, அம்மாவும் என் பொண்ணு மாதிரி இருக்கிறம்மா, நீ சம்பாதிக்கிற வேலைக்கு போகிற, ஒரு நல்ல கனவு அமையாமல் இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சியேன்னு கேட்டார். ஆனால் நானும் ஒரு 2 காக்கி சட்டையை பார்த்தேங்க. ஒரு காக்கி சட்டை என் கணவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாரு, நீ பெரிய இவளா, நீ வந்து போயிட்டு மகளிர் மன்றத்தில் கேஸ் போடுறிய, கணவனை விட்டுட்டு நீ வெளியில் போயிட்டு என்னாடி பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. இன்னொரு காக்கி சட்டை கேட்குறாரு, மகளிர் மன்றத்தில் கேஸு கொடுத்துட்டீங்கன்னா நீ பெரிய ஆளான்னு. பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் அம்மா சொல்கிறாங்க, இவங்க மேடை பேச்சாளருங்க, அவர் சொல்கிறாரு, மேடை போட்டு என்னை பற்றி சொல்லுவியாடின்னாரு. இன்றைக்கி உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. காக்கி சட்டையில் நல்லவங்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் பொண்ணாக பிறந்தது பாவமா,
இல்லை எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போனது பாவமா, படித்தது பாவமா, வேலைக்கு போனது பாவமா, இல்லை போராடணும் அப்படின்னு நான் சட்டத்தை கையில் எடுத்தது பாவமா? இந்த அரட்டை அரங்கத்துக்கு என் பிள்ளைங்களும் என் சகோதரனும் வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னாடி நான் அழக்கூடாதுன்னு என் அழுகையை மறைச்சி வச்சுட்டு இருக்கிறேன். என்னை அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க, நிச்சயமாக அழமாட்டேன், போராடுவேன். தப்பு பண்ணது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும்னு எல்லா பெண்களும் எழுணுங்கிற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு தாங்க நான் இங்கே வந்திருக்கேன். நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் என்று 3 பேரும் போராட்டத்திலே ஈடுபட்டார்கள் ஐயா. வெள்ளையன் பார்த்தான், இந்த 3 பேருக்கும் தூக்கு தண்டனையை விதித்தான். என்ன உன்னுடைய கடைசி ஆசை என்று கேட்டான். அப்பொழுது பகத்சிங் சொன்னான், சாகும்போது கூட நான் இந்திய திருநாட்டை பார்த்து கொண்டே சாக வேண்டும், ஆகவே என்னுடைய முகத்திலே கருப்பு துணியை போட்டு என்னை தூக்கிலே போடாத என்று சொன்னான். அதே பிரகாரம் அவன் முகத்திலே கருப்பு துணியை போடாமல் தூக்கிலே போட்டார்கள். போடும்போது பக்கத்திலே இருந்த ராஜகுரு சொன்னான், வந்தே மாதரம் என்று சொன்னான். ராஜகுருவை தூக்கிலே போடும்போது பக்கத்திலே இருந்த சுகதேவ் சொன்னான், பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னான். சுகதேவை தூக்கிலே போடும்போது சொல்வதற்கு ஆளே இல்லை ஐயா. எல்லோரும் வெள்ளைக்காரர்கள் தான் சுற்றி நின்றிருந்தார்கள். யாராவது சொல்வார்களா என்று பார்த்தால் பக்கத்திலே இருந்து ஒரு குரல் கேட்டது, பாரத் மாதா கி ஜெய் என்று. அவன் யார் என்று பார்த்தால் என்று சொன்னால், எந்த அதிகாரி தூக்கிலே போட்டானோ அந்த வெள்ளைய அதிகாரியே பாரத் மாதா கி ஜெய் என்று சொன்னான் என்று சொன்னால், வெள்ளையனையே நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு வீர உணர்ச்சியை ஊட்டிய அந்த இளைஞர்களைப் போல இன்றைய இளைஞர்கள் இல்லை ஐயா. இவர்கள் அத்துணை பேரும் வீணாய் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று சொல்லி கேவலம் பணத்துக்காக நம் நாட்டையே காட்டிக் கொடுக்கிறார்கள் ஐயா. எங்கு பார்த்தாலும் தீவிரவாதிகளாக மாறிக்கொண்டு அங்கே ரயில் அடியிலே வெடிகுண்டு வைக்கிறார்கள், ஏரோப்ளானிலே வெடிகுண்டு வைக்கிறார்கள், சாமியை கும்பிட போனா அந்த கோயில்ல கூட வெடிகுண்டு வைக்கிறாங்க ஐயா. இப்படி தீவிரவாதியாக மாறி இந்த உலகத்தையே அழித்து கொண்டிருக்கிற அந்த இளைஞர்களை தான் நான் மன்னரானால் முதலிலே நாடு கடத்துவேன். ஐயா, இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? அது என்ன கனவு? நம்ம வாழ்ற காலத்துல எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி வாழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கணவன் மனைவியும் கற்பனை உலகத்துல வாழ்ற சாதாரண மனுஷன் தானையா நம்ம எல்லாம். சாதாரண ஒரு குருவி கூட ஏதாவது ஒரு மரத்துல கூடு கட்டி வாழ ஆசைப்படுது. அப்படிதான் எங்க அப்பாவும் ஒரு வீடு கட்டி வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. எங்க அப்பா ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், நானும் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன். எங்க அப்பா 1983 ரிட்டையர்ட் ஆனார். எல்லா சம்பளத்தையும் கையில் வச்சுட்டு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்சியை போய் பார்த்தாரு. தயவு செஞ்சு நான் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்சியை சொல்ல, ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்சிகளை மட்டும் நான் சொல்றேன். அவங்ககிட்ட போய் சொன்னாரு, தம்பி என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, என் வீட்டில் வந்துட்டு நான் 11 பிள்ளைங்களுக்கு நான் தகப்பேன், எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓட்டு வீடா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தட்டு வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குச்சி வீடு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காலி வீடு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு இடம் காட்டு கொடு தம்பி. காமிச்சான், அவனும் காமிச்சான். எங்க அப்பா கிட்ட பார்த்து சொன்னா, சாமி இந்த வீடு காலியா இருக்கு, இந்த இடத்த நீ வாங்கிக்கோ, நல்ல இடம்னு சொல்லிட்டு வித்தான். வித்ததுக்கு அப்புறம் 2 மாசம் கழிச்சு தான் தெரியாது லிட்டிகேஷன் லேண்ட். அதாவது எங்க அப்பாவுக்கு கொடுக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாலேயே இன்னொருத்தனுக்கு வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஏமாத்திர ஒரு சில ரியல் எஸ்டேட் ஏஜென்சிகளை நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கிறேன் சார். ஐயா, 11 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஒரு பேக் பெயின் வந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டாக்டர் கிட்ட போனேன். டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின், எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம நாளை காத்தால உனக்கு ஆபரேஷன் 45,000 ரூபாய் ரிசப்ஷன்ல கட்டன்னு சொன்னான் அந்த டாக்டர். நானும் பயந்துட்டு போயிட்டு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், ஐயா எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போன உடனே எனக்கு ஆபரேஷன் சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, என்ன பண்ணலான்னு போய் கேட்டேன். அந்த டாக்டர் சொன்னாரு, தம்பி வயிற்று வலின்னு சொல்ல உடனே வயிற்று அடக்கிறது கிடையாதுடா வைத்தியம். வயிற்று வலின்னு சொல்லியாச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை கொடுக்கணும், அந்த மாத்திரையில குணமாகலன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ஒரு இன்ஜெக்ஷன்லயும் குணமாகலன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுக்கணும். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங்லேயே உனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இது மருத்துவத்தில் குணமாகுமா இல்லை ஆப்ரேஷன்ல குணமாகுமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு குழு அமைச்சு அதுக்கப்புறம் தாயே ஒரு டாக்டரை போய் உங்களால் நிற்க வைக்கும்னு சொல்லுவான். எவனுக்கோ ஒரு டாக்டருக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுற நேரத்தில் நீ போய் மாட்டியிருக்க, அவன் உன்னை மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்கான், நீ இப்போ எங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொன்னாரு. உண்மையா சொல்றேன், 11 வருஷமாச்சு ஆபரேஷன் பண்ணாமலேயே நான் இன்னும் வரைக்கும் நல்ல விதமா இருக்கிறேன். ஐயா,
கர்ப்பிணி ஒரு பெண் கருத்தரிக்கும் காலத்தில் இருக்கிற சந்தோஷம் டெலிவரி டைம்ல இருக்கா? இல்லையே. ஏன்? இன்னைக்கு அந்த காலத்துல ஒரு 1000 டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியாச்சுனாக்கா வெறும் 50 டெலிவரி தயார் சிசரிங் இருக்கும். இன்னைக்கு அப்படியே இருக்கு இல்லையே. அப்படியே உல்டா பண்ணி போட்டாங்கல்ல. இது ஏன்? அந்த கேவலம் அவனுக்கு கிடைக்கிற ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு சுகப்பிரசவம் அடையக்கூடிய ஒரு பெண்ணை வைத்த அறுத்த அந்த குழந்தைய வெளியில எடுக்கிறியே, இது மனித நேயம் உள்ள செய்யற டாக்டர் செய்யற வேலையா? அந்த மாதிரி டாக்டர் நாடு கடத்தணும்னு சொல்லிட்டு நான் பேச வந்திருக்கிறேன் சார். எல்லா டாக்டரையும் குத்த சொல்லாதீங்க சார். குஜராத்ல பூகம்பம் வந்துச்சு, அந்த ஊரே ஸ்தம்பித்து போச்சு, கரண்ட் கட் ஆகி போச்சு, பல வீடுகள் இடிஞ்சு விழுந்துருச்சு சார். அதுல ஒரு பள்ளி கட்டிடமே இடிந்து விழுந்துருச்சு. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்துட்டாங்க. 40 கணக்கான குழந்தைகள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டாக்டர் குழு வந்துட்டு இருக்காங்க சார். வந்து பார்த்தா அந்த 40 குழந்தைங்களுக்கும் வந்து ரத்த வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்த வெள்ளத்தை நிறுத்தணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணுமா வந்துட்டு கரண்ட் வசதி வேணும். கரண்ட் துண்டிக்கப்பட்டுருச்சு. அதில் ஒரு சில டாக்டர் சொல்கிறாங்க என்ன தெரியுங்களா சார், டார்ச் லைட் அடிங்க சார், டார்ச் லைட் வெளிச்சத்தில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரும் நம்ம நாட்டில் இருக்காங்க சார். சபாஷ், சூப்பர் ரக்கனு, சூப்பர் பஞ்ச் அடிச்ச. ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த குஜராத்தில் இருந்த வைத்தியம் பண்ண அந்த 40 டாக்டரும் எனக்கு தெரியும். இதே கார்கில் வார்ல நம்ம தேசத்துக்காக உயிர் விட்ட ராணுவ வீரர்களுக்காக ஊழியம் செஞ்ச அந்த நல்ல டாக்டருக்கும் தெரியும். அந்த நல்ல டாக்டருக்கும் இந்த நல்ல டாக்டருக்கும் 1362 919 ஹவுல்தார் செல்வநாதன் சல்யூட் அடிக்கடா குட்டி வகராகன்னு. ராணுவத்திலிருந்து வந்த ராணுவ வீரனே, என் இந்திய மண்ணின் பெருமையை எடுத்துரைக்க வந்த உன் வீரத்தை பார்த்து, உன் ராணுவ வீரத்தை பார்த்து உனக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன்.